ஆனால் செங்கோட்டையனால் தான் அரசியல் வாழ்வு பெற்றவர் திரு எடப்பாடி அவர்கள். செங்கோட்டையனால் தான் அரசியல் வாழ்வு பெற்றவர். அப்போ உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மனம் வெதும்பி இருக்கிறார்கள் என்பது கிரவுண்ட் லெவலில் நீங்கள் போனால் தெரியும். ஒரு தலைக்கு 200, 300, 500ன்னு கொடுத்து கூப்பிட்டு வராங்க, சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாம் கூப்பிட்டு வராங்க. அப்போ இந்த பணத்தை செலவழிக்கிறது நான் தான் செலவழிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். அப்போ அந்த பணத்தை செலவழித்து கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் இங்கே வந்து அதிமுகவை கைப்பற்றி விடலாம். பணத்தில் தானே ஏலம் எடுத்தார் அவர். கூவத்தூரில் எப்படி எடுத்தது? ஏலம் எடுத்தது சசிகலா ஏலம் விட்டதுனால தானே அதிகமான பணம் கொடுத்து அந்த நேரத்தில் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கணும், தங்க நகை கொடுக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட பணம் இருக்குன்னா பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய எடப்பாடிகிட்ட பணம் இருந்தது, கொடுத்தாரு. பணம் இல்லாத செங்கோட்டையன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ செங்கோட்டையனே சொல்றாரு 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு. வந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு, செங்கோட்டையன் பயன்படுத்தல. கரெக்ட். அப்ப என்னன்னா, இங்க வந்து கொள்கைக்கு இடம் இல்லை, தலைமைக்கு இடம் இல்லை, தலைமை பண்புக்கு இடம் இல்லை. இது வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட கட்சி. அப்ப ஏலத்தில் கட்சி எடுத்த பிறகு அவரை வந்து குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் எடப்பாடி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நான் ஏலத்தில் எடுத்திருக்கேன், பணம் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கேன். எல்லா அமைச்சரும் போராட்டத்தின் மூலமா தானே கட்சி அலுவலகம், கட்சி சின்னம், கட்சி எல்லாமே கிடைச்சது. என்ன போராட்டத்தின் மூலமா கிடைச்சிச்சுன்னா சட்டப்படி கரெக்டாக கிடச்சிருச்சா? பைலாப்படி தானங்க ஒரு தீர்ப்பு சொல்லணும். பைலாப்படி தானங்க ஜெயலலிதாவே பொதுச்செயலாளர் பதவியில் செல்லும்னு சொன்னாங்க. எம்ஜிஆருடைய பைலாப்படி திருநாவுக்கரசு காலத்தில் போட்டி பொதுக்குழு நடத்தப்ப என்ன சொன்னாங்க? பைலாப்படி தானே சொன்னாங்க. பைலாவெல்லாம் மாற்றிட்டாங்க. பைலாவை எப்படி மாற்ற முடியும்? எம்ஜிஆர் உருவாக்கினா பைலாவை எப்படி மாற்ற முடியும்? அது எப்படி செல்லும்? அது கோர்ட்டில் கேஸ் நடக்குது. நீ என்னைக்கு நடந்து முடியுதோ வருதோ ரைட்டு. ஆனால் இவருக்கேற்ற சூழல் நீதிமன்றத்தில் இருக்குது, இவருக்கேற்ற சூழல் எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. இவரை வந்து 20% வாக்கு வங்கி வச்சுருக்காரு. இவர் கட்சியை கைப்பற்றிட்டாரு. இரட்டை தலைமையாக இருந்தால் சிங்கிள் தலைமை ஆக்கிட்டார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் இத்தனை எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனார், ஆட்சியை கொடுத்துட்டு போனார். அந்த ஆட்சியை இழந்து 70 எம்எல்ஏக்கள் ஆனார். அந்த ஆட்சியிலேருந்து வெளியே வந்த உடனே ஓபிஎஸை நீக்கி 33% இருந்ததை 20% ஆக்கினார். அப்போ இதெல்லாம் இழக்கப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் எப்படி வந்து ஒரு மற்றவர்களது குரலை கேட்கக்கூட வழி இல்லை அப்படின்னா, தோற்பதற்கு காரணம் இதுதான்னு ஒரு ஜனநாயக குரலை வந்து அமைச்சர்கள் எழுப்புறாங்க.